ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஒரு கோர்ட் ரூம் டிராமா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். நேரு, மோகன்லால், பிரியாமணி, அனஸ்வரராஜன் இவங்களாம் நடிச்சு பாபநாசம் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் ஜீத் ஜோசப் டைரக்ஷன்ல 2023 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம் தான் இந்த நேரு. இந்த படம் ஓடிடியில தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அனஸ்வரராஜன் வந்து ஒரு பிளைண்ட், பார்வை திறனற்றவங்க. இவங்களை வந்து யாரோ ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணனால அவங்ககிட்ட வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அவங்க ஒரு ஆளை வந்து இவன் தான் ரேப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. அது யார் அப்படின்னா, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேனோட பையனை அவங்க இது பண்றாங்க. அவங்க வந்து மும்பையில ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான பிசினஸ் மேன். அவர் பையனை வந்து இவங்க வந்து விக்டிமா சொல்றாங்க, இவன் தான் ரேப் பண்ணா. அதுக்கு வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பையன் சைட்ல அவங்க அப்பா வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு ஒரு லாயரை அரேஞ்ச் பண்றாரு. அவரு அட்வொகேட்டை ரெக்கமெண்ட் பண்றாரு. அவர் வந்து அவருக்காக ஆஜராகிறாரு. இவங்களுக்கு அனஸ்வராக்கு வந்து ஒரு பப்ளிக் பிபியை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அவருமே வாதாடுறாரு. பெருசா வந்து அனஸ்வரா சைடுக்கு வந்து வெயிட்டேஜ் இல்ல. எல்லாம் அவங்க அடிக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அனஸ்வராவுக்கு வந்து ரொம்ப அனஸ்வரா சைடை வந்து ரொம்ப டவுன் பண்ணிட்டே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான வக்கீல் இல்ல. அந்த டைம்ல தான் நேருங்கிற நம்ம மோகன்லால் வந்து உள்ள வராரு. அவர் வந்து அனஸ்வராக்காக உள்ள பிபியா உள்ள வராரு. அவர் வந்து கொஞ்ச நாளா வந்து பிராக்டிஸ் பண்ணாம ஒரு 2-3 வருஷமா கோர்ட் பக்கமே போல. அவரை கொண்டு வந்து இவர் கரெக்டா இருப்பாரு, இவர் தான் இந்த விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அவர் வந்து இந்த இதை சால்வ் பண்றதுக்கு உள்ள வராரு. அவர் இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாரா பண்ணலையா, உண்மையாவே அனஸ்வரா சொல்ற மாதிரி அந்த பிசினஸ் மேனோட பையன் தான் விக்டிமா, ரேபிஸ்டா, இல்ல அவங்க வந்து மாத்தி சொல்றாங்களா? ஏன்னா அவங்களுக்கு பார்வைத்திறன் இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு பார்வைத்திறன் இல்லாத ஆள் வந்து எப்படி இவன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஒரு உறுதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி படத்துல பதில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு படம் தான் நேரு. யூஸ்வலா ஜீது ஜோசப் படத்துல எந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும், எந்த மாதிரியான ஸ்டோரி பிளாட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு படம் தான். நீங்க ஒரு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி படத்தை முடிக்கிறீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்ல டைரக்டரோட நேம் போடாட்டினா கூட இது ஜீத் ஜோசப் படமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஆனா அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் படத்துல. பாபநாசம், திருஷ்யம் 1, திருஷ்யம் 2, தம்பி, இந்த மாதிரியான படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த ஸ்டோரி பிளாட் இருக்குமோ அது இதுல எதுவுமே இருக்கும். அது மாதிரி படம் ஓப்பனிங்ல படம் கதைக்குள்ள போயிடும். இந்த ஸ்டோரி செட் பண்றது, அதுக்கு டைம் எடுத்து அதுக்கப்புறம் படத்தை கதைக்குள்ள போய் அதெல்லாம் இல்லை. ஓப்பனிங் படத்தோட முதல் காட்சியிலே படம் கதைக்குள்ள போயிடும். அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்துல நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். அடுத்தறிஞ்சு அந்த ஒரு 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரத்தை ஆடியன்ஸை எப்படி என்கேஜா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே படத்துக்குள்ள இருக்கு. படத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டரா வந்து சாந்தி மாயதேவி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் படத்துல வரக்கூடிய அந்த ஆகனா அப்படிங்கிற அந்த கேரக்டர், அவங்க தான் படத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா ஜீது ஜோசப் படத்துல எந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும், இந்த பாவநாசம் படம் பார்த்திருக்கேன், திருஷ்யம் பார்த்திருக்கேன், தம்பி படம் பார்த்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மாத்தி மாத்தி கோல் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சைடுமே ஒரு இன்டெலிஜென்டான அட்வொகேட்டை இது பண்ணியிருப்பாங்க. இவரு போயிருப்பாரு, பிரியாமணி அவங்க ஆப்போசிட் சைட்ல இருப்பாங்க. அவங்களுமே மாத்தி மாத்தி டஃபான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கனால அதான் ஒரு 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 கோர்ட் ரூம் டிராமா எப்படி ஜெய்பீம் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கோர்ட் ரூம் டிராமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி கோல் அடிச்சுக்கிட்டு இவங்க சைடு ஒன்று சேரும், அவங்க சைடு ஒன்று சேரும், இப்படி மாத்தி மாத்தி அடிச்சு கூட சூப்பரா பண்ணியிருப்பாங்க ஸ்கிரீன் பிளேல. கடைசி எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க, யாரு உண்மையாவே ஜெயிச்சா, யார் உண்மையா விக்டிம் அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கர கன்வின்சிங்கா இருந்துச்சு. அது எந்த இடத்துலயுமே நம்பகத்தன்மையா இல்லாம ரொம்ப ரியாலிட்டியா உண்மை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் இருந்துச்சு. சில படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும், சூப்பரா முடிச்சிங்க, இதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அது இதுல படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கும். அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸே ஒரு கிட்டத்தட்ட ஒரு போயட்டிக் மாதிரி இருக்கும். அனஸ்வரா வந்து அந்த கேஸை ஜெயிச்சிருவாங்க, யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. மோகன்லால் ஜெயிச்சிருவாங்க. எப்பயுமே ஒரு படத்துல ஜெயிச்சான்னு தெரியும்ல, ஜெயிச்சிருவாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க அந்த கோர்ட் வந்து வெளியே போறப்ப பாத்தீங்கன்னா சுத்தி பிரஸ் பீப்புளா கேமரா வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு வரப்ப மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணி கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி மூஞ்சியை ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ், ஒரு ஒரு ரேப் கேஸ் அப்படிங்கிறப்ப பெண்கள் வந்து வெளியே வந்து சொல்றதே பெரிய விஷயம். அப்படிங்கிறப்ப இவங்க கோர்ட்டு வரை வராங்கன்னா மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணி தான் வருவாங்க கோர்ட்டுக்கு, அவ்வளவு இதா இருப்பாங்க. லாஸ்ட் அவங்களுக்கான நியாயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கார்ப் அவுத்துட்டு ஷோல்டர்ல போட்டு
அவரு அப்படி ஒரு இதா போவாங்க பாருங்க. அது அதே ஒரு திமிரா இருக்கும். இதுல என்ன எனக்கு என்ன கெட்டு போச்சு? இதனால என்ன ஆச்சு எனக்கு? என்ன நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு திமிர்ல போறது எல்லாமே பயங்கர ஒரு கிளாப் பண்ற மொமெண்டா, ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு ஹீரோயினுக்கு இப்படி ஒரு மாஸ கிரியேட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருந்துச்சு. அத ரொம்ப அசால்ட்டா போற போக்குல அவர் ஜீது ஜோசப் இப்ப கிளியர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி. ஏன்னா படம் ரொம்ப சீரியஸான படம் அப்படிங்கிறப்ப இதுக்குன்னு தனியா காமெடி ட்ராக் அப்படிலாம் இல்லாம, போற போக்குல அங்கங்க அடிக்க குட்டி குட்டி காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து நம்மள என்கேஜா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் இருந்துச்சு. ஒரு 2 1/2 மணி நேரத்த படத்த தாண்டி வேற யோசிக்க தோணல. படத்துக்குள்ளேயே தான் கொண்டு போகுது. இதுதான் ஜித்து ஜோசப் படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சைடே. நம்ம படத்த தாண்டி வேற யோசிக்க வேணாம். ஒன்ஸ் படத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ஜாலியா அந்த படத்த இன்ட்ரஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த 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 இதுலயே அந்த ஒரு 2 1/2 மணி நேரம் அப்படியே கடந்துரும். அந்த மாரியான ஒரு இது இதுலயுமே இருக்கு. படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பாருங்க. என்னோட சஜஷன் வந்து இந்த படம் பாருங்கங்கிறது தான். ஏன்னா ஒரு ஒர்த்தான படம் பார்த்த ஃபீல் தான். நிச்சயமா அந்த படம் வந்து உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.